ராஜேந்திர சோழனோட கங்கை கொண்ட சோழபுரத்தை இயற்கையே அரணா நின்று பாதுகாத்துச்சு. 2 fortification 2 அரண்கள். வாட்டர் fortification, டெசர்ட் fortification. நீர் எப்படி அரணாச்சுன்னா, தலைநகரத்துக்கு வடக்குல வெள்ளார் ஓடுச்சு, தெற்குல கொள்ளிடம் ஓடுச்சு, மேற்குல பெரிய கங்கை கொண்டான் ஏரி இருந்தது, கிழக்குல பே ஆஃப் பெங்கால் கடல் இருந்தது. அடுத்து டெசர்ட். தரிசு நிலம்ங்கிறதால பெரிய மரங்கள் எல்லாம் கிடையாது, சின்ன சின்ன செடிகள் இல்லைன்னா புதர்கள் தான் இருந்தது. கோட்டையில இருந்து பார்த்தா பல கிலோமீட்டர் தூரத்துல இருந்து யாரும் வராங்களா அப்படிங்கறத பாத்திரலாம். அடர்ந்த காடுகள் இல்லாத காரணத்தால இதுல ஒளிஞ்சுக்கிட்டு யாராலையும் அட்டாக் பண்ண முடியாது. இதை தாண்டி நீர் வழியா வந்து அட்டாக் பண்ணலான்னா 2 ஆறுகளை கடக்கணும், இல்லனா ஒரு லேக்க கடக்கணும், இல்லனா ஒரு கடலை கடக்கணும். இதுல எது பண்ணினாலும் பெரிய படைகளோட வந்தா கஷ்டம்தான். இயற்கையை இப்படி அரணா நிக்க ராஜேந்திர சோழன் எப்படிப்பட்ட ஒரு அரணை உருவாக்கியிருப்பாங்க. 7 பெரிய மதில் சுவர்களை கட்டினாங்க. ஒவ்வொரு சுவருக்கும் நடுவுல மக்கள், அதிகாரிகள், இளவரசர்கள், இன்னும் பலர் இருந்தாங்க. இதை பத்தி எல்லாம் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.